இன்று தமிழ் சினிமா தனது மிகச்சிறந்த திரைக்கதை மன்னர்களில் ஒருவரை இழந்துள்ளது. நடிகர், இயக்குனர், எழுத்தாளர் என பன்முகத் திறமையால் ரசிகர்களின் மனதில் அழியாத இடம் பிடித்தவர் கே. பாக்யராஜ். ஒரு சாதாரண இளைஞராக தொடங்கி தமிழ் சினிமாவின் வரலாற்றில் எப்படி ஒரு ஜாம்பவானாக உயர்ந்தார்? வாருங்கள், அவரது வாழ்க்கைப் பயணத்தை பார்க்கலாம். முழு பெயர் கிருஷ்ணசாமி பாக்யராஜ். அழைக்கப்படும் பெயர் கே. பாக்யராஜ். தொழில்: நடிகர், இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், எழுத்தாளர். பிறந்த தேதி: ஜனவரி 7, 1953. பிறந்த ஊர்: வெள்ளங்கோயில், தமிழ்நாடு. தேசியம்: இந்தியர். திரையுலக பயணம்: 1977, 2026. கிருஷ்ணசாமி பாக்யராஜ் தமிழ்நாட்டின் வெள்ளங்கோயிலில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே சினிமா மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த இயக்குனராகவும் எழுத்தாளராகவும் வரவேண்டும் என்பதே அவரது கனவு. சென்னைக்கு வந்த பிறகு பல சிரமங்களை சந்தித்தார். பல இடங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. பின்னர் இயக்குனர் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக சேர்ந்தார். அங்கே திரைப்படத்தின் அனைத்து நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டு தனது திறமையை வளர்த்துக் கொண்டார். பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய அவர் பின்னர் திரைக்கதை ஆசிரியராக உயர்ந்தார். அதன் பிறகு சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். குடும்பக் கதைகள், இயல்பான நகைச்சுவை, உணர்ச்சிமிக்க திரைக்கதை ஆகியவற்றின் மூலம் தமிழ் ரசிகர்களின் மனதை வென்றார். அவரது முக்கிய திரைப்படங்கள்: அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், சின்ன வீடு, எங்க சின்ன ராசா. அவரது தனித்துவமான திரைக்கதைக்காக ரசிகர்கள் அவரை திரைக்கதை மன்னன் என்று அழைத்தனர். தமிழ் சினிமாவின் சிறந்த திரைக்கதை ஆசிரியர்களில் ஒருவர். பல மாநில மற்றும் திரைப்பட விருதுகளை வென்றார். பல இளம் இயக்குநர்களுக்கு ஊக்கமாக இருந்தார். தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தார். முதல் மனைவி பிரவீணா, இறந்தவர். இரண்டாவது மனைவி நடிகை பூர்ணிமா பாக்யராஜ். ஜூன் 27, 2026 அன்று தமிழ் சினிமாவின் மூத்த இயக்குனரும் நடிகருமான கே. பாக்யராஜ் மாரடைப்பால் காலமானார் என்ற செய்தி ரசிகர்களையும் திரையுலகினரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. அவரது மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக கருதப்படுகிறது. ஒரு சாதாரண உதவி இயக்குனராக தொடங்கி தமிழ் சினிமாவின் தலைசிறந்த திரைக்கதை ஆசிரியராக உயர்ந்த கே. பாக்யராஜ் தனது படைப்புகளின் மூலம் என்றும் ரசிகர்களின் நினைவில் வாழ்வார். அவரது திரைப்படங்களும் அவர் விட்டுச் சென்ற பாரம்பரியமும் காலத்தால் அழியாதவை.